என்ன குட்டிமா இங்க வா. வா சொல்றேன். தலை சுத்துது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சறேன். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. எஸ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன். உட்கார், வா சொல்றேன். வா. என்னன்னு சொல்லுங்க. கை காட்டு. எதுக்கு? கையை காட்டு சொல்றேன். நீ அழகான துளசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இனிமே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல பணமழையா கொட்ட போகுது. நம்ம 2 பேரும் சந்தோஷமா லைஃப்ல ஜாலியா இருக்க போறோம். என்ன கனவு கண்டீங்களா? ஹலோ பொண்டாட்டி, நிஜமாவே இப்ப அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம 2 பேரும் ப்ராமிஸா சந்தோஷமா தான் இருக்க போறோம். இந்த பார், உள்ளங்கையில புதுசா இருக்குது ஒரு கோல்டன் கலர் ரேகை. அதுவும் அதுதான் சொல்லுது. கைரேகை பார்க்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? உன் புருஷன் நிறைய பணம் சம்பாதிக்க போறான். நம்ம புதுசா வீடு கட்ட போறோம், புது கார் வாங்க போறோம். அடடடடடா, அந்த கார்ல புருஷனும் முன்னாடி ஜாலியா டிரைவ் போறோம். அதெல்லாம் கையில தெரியுது. பின்ன இந்த பார் குட்டிமா, குட்டிமா பார்த்தா தமிழ் கார் வேகமா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படியே போயிட்டே இருக்கு. அடடே, என்னது இது? நம்ம 2 பேருக்கு நடுவுல நந்தி மாதிரி யாரோ உட்காந்து டிஸ்டர்ப் பண்றது. யாரது? அட, நம்ம குழந்தை. அச்சோ, நம்ம குழந்தை எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. குட்டிமா, என்னாச்சு? என்னாச்சு? திடீர்னு வயிறு பெருத்துருச்சு. ஐயோ, நான் குண்டாயிட்டேனா? இல்ல, உண்டாயிட்ட. ஐயோ, 2வது குழந்தை வயித்துல ரெடியா இருக்குன்னு சொன்னமா. அதுக்குள்ளயா? நீ வேற. இது பார், 2 பசங்க இப்ப ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிலேயே பெரிய ஸ்கூல், லட்சமா பணம் கட்டி சேர்த்திருக்கோம். ஸ்கூல் தானே போறாங்க, எதுக்கு லட்சமா பணம்? சிட்டிலேயே பெரிய ஸ்கூல்னு சொன்னல, அங்கெல்லாம் அப்படிதான். பாரு, பசங்க 2 எப்படி சந்தோஷமா ஜம்முன்னு கார்ல ராஜா மாதிரி போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, பையன் டையே கட்டல. குட்டிமா, இவ்வளவு கேரஸ் சவர் பண்ணி. சாரிங்க, இனிமே பாத்துக்கிறேன். சரி, அவன் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததும் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், சரியா? அடடா, என்னம்மா படிக்கிறாங்க பத்தியா? நான் உங்க கை பார்க்கட்டுமா? உனக்கும் பார்க்க தெரியுமா? எங்க பாரு. ஏய். சோம்பேறி ரேகை தெரியுதே. என்னது? ஆமாங்க, புதுசா அப்படி ஒரு ரேகை தெரியுதே. நீங்க டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு கிளி ஜோசிக்காரங்கிட்ட அப்ரெண்டிஸா வேலைக்கு செஞ்சிருக்கீங்க. அவன் சொன்ன பொய்யெல்லாம் நம்பி பொண்டாட்டி கிட்ட அளந்து விடுறீங்க. அடி பாவி, அப்ப நான் சொன்னதை நீ நம்பவே இல்லையா? ஹலோ குட்டிப்பா. குட்டிப்பாவா? ஆமா, குட்டிமாவோட ஹஸ்பண்ட் குட்டிப்பா தானே. செல்ஃபே எடுக்கல. பரவாயில்ல, நீ கூப்பிட்டுக்கோ. இத பாருங்க, சும்மா ஆசைப்பட்டா மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது. நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். அப்பதாங்க எல்லாம் நடக்கும். சும்மா கனவு கண்ட மட்டும் எல்லாம் நடந்துராதுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உன் புருஷன் என்ன கற்பனையிலே கனவு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் கையெல்லாம் பார்த்து சொல்லல. நிஜத்துல என்ன நடக்க போதோ அதை நான் சொன்னேன். அது கண்டிப்பா நடக்கும். நிஜமாவா சொல்றீங்க? எப்படிங்க? ஆமா குட்டிமா, கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றது உண்மை நிரூபிக்கிறேன். உன் கை கட்டு. மறுபடியும் ரேகை பார்க்க போறீங்களா? இது அது இல்ல, வேற. கை கட்டு. கண்ண முடணுமா? எப்படி கரெக்டா சொல்ற? அதான் இந்த டிவில படத்துல எல்லாம் காமிக்கிறாங்களே. ஏதாவது கிஃப்டா? வெயிட் அண்ட் வாட்ச். இது என்னன்னு சொல்லு பாப்போம். எனக்கு இந்த ஜோசியெல்லாம் தெரியாதுங்க. கண்ணு தெரியும்ல? தெரியும். அப்ப என்னன்னு பார்த்து சொல்லு. எங்க இப்ப தெரியுதா? ஏதோ செக் மாதிரி தெரியுது. இது சாதாரண செக் இல்லமா, நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்க போற ஒரு மந்திர கோல். அலாவுதீனின் அற்புத விளக்கு. சும்மா பில்டப் பண்ணாம விஷயத்துக்கு வாங்க. செக்குக்குள்ள என்ன அமௌண்ட் இருக்குன்னு பாரு, உனக்கே விஷயம் புரியும். 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்குங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் யார் கொடுத்தா உங்களுக்கு? அதான் சொல்றேன்ல, அந்த அலாவுதீன் பூதம் தான் எனக்கு கொடுத்துச்சு. இத பாருங்க, புரியுற மாதிரி பேசுங்க. திரும்ப யார்கிட்டயாவது பணம் வாங்கி பிரச்சனையாக போகுது. நீ நம்பவே மாட்டியா? அப்படி இல்லைங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் பார்த்ததும் டென்ஷனா இருக்கு. சொல்லுங்க, யார்கிட்ட கடன் வாங்குனீங்களா? ஏன் இப்படி பிரச்சனை இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கீங்க? ஐயோ கடவுளே, நான் போய் பிரச்சனை தான் வரும் நீ முடிவு பண்ணிட்டியா? நடுவில் என்ன மீறி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் வில்லங்க பிடிச்சவன் போராடலாம் பிரச்சனை பண்ணிட்டு வரோம். நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? நான் அப்படி சொல்லலைங்க. ஏற்கனவே கடன் வாங்கி நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். திரும்பவும் அப்படி ஏதாவது? துளசி, நான் யார்கிட்டயும் கடன் வாங்கல, வாங்கவும் மாட்டேன். சாரோட ஃப்ரெண்டு கேசவ பிரசன் ஒருத்தர் பாத்துட்டு வரதா சொல்லியிருந்தேன்ல, அவர் பெங்களூர்ல புதுசா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதா இருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆல வேலைக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. சாரு என்ன பத்தி என்னோட திறமைகளை பத்தி அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கா. அவர் நீங்க எங்கேயும் போக கூடாது, என் கன்சர்ன்ல தான் ஒர்க் பண்ணணும்னு என்ன கம்பல் பண்ணி இந்த 5 lakhs அட்வான்ஸ் அமௌண்ட் செக் போட்டு கொடுத்துருக்காரு. இல்லைங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. துளசி, எது எதுக்கெல்லாம் சந்தேகம் பண்ணணும் ஒரு விவசாய வேண்டாம். யாராவது பிசினஸ் பண்றோம் அப்படியே 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களா? நீங்க இன்னும் டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்தா எப்படி?
அவரு சென்னையில புதுசா ஆரம்பிக்க போற பிரான்ச்சை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுத்திருக்காரு. அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் தான் இது. எனக்கு ஒன்னும் சும்மா தூக்கி கொடுக்கல. நான் வேலைக்கு சேர்ந்த அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகணும். சரிங்க, கிட்டத்தட்ட இதுவும் கடன் தானே, ஏன் வாங்குனீங்க? அப்ப போய் கொடுத்தது மட்டும் என்னவா? அப்ப மட்டும் சும்மா தானே இருந்தா? அப்புறம் உங்க அண்ணன் இவரு என் ஃப்ரெண்டுமா. என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணன் கொடுக்கறதுக்கும் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. எவ்வளவு லாபம் வரும்னு கணக்கு பண்ணி என் அண்ணனுக்கு பணம் கொடுத்தாரு. ஆனா இவரு என் திறமையை நம்பி பணம் கொடுத்திருக்காரு. இப்ப நீயே சொல்லு, நான் யார்கிட்ட பணம் வாங்கினது கரெக்ட்னு? என்ன பொறுத்த வரைக்கும் யார் என்ன மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் சின்சியரா வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கேசவ பிரசாத் என்னோட திறமையை மதிக்கிறாரு. அவர்கிட்ட நான் வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சென்னையில பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பெங்களூர் கொஞ்ச நாள் போய் இருக்க வேண்டியிருக்கும். எப்படிங்க நீங்க பாட்டுக்கு பெங்களூர் போயிட்டீங்கன்னா நான் எப்படி தனியா இங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு துளசி. என்ன பண்றது, நம்ம கஷ்டம்லாம் தீரணும்னா இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துட்டு தான் ஆகணும். கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு குட்டிமா. அமெரிக்கா, சிங்கப்பூர், லண்டன் எவ்வளவு பேர் அவங்க வைஃப் விட்டு அவங்க போய் வேலை பாக்குறாங்க. அதை நினைச்சு நம்ம மனசு தேத்திக்க வேண்டியதுதான். நான் பெங்களூர் போனா கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன் தான். ஆனா நீ அடிக்கடி என்கிட்ட சொல்லுவிய, சிலதை விட்டு கொடுத்தாதான் சிலதை வாங்க முடியும்னு. இது அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களை பிரிஞ்சு இருக்கிறத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாரு குட்டிமா, நான் பெங்களூர்ல கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். சென்னையில பிரான்ச் ஆரம்பிச்சதும் நான் இங்கதான் இருக்க போறேன். நீ அப்படியே நான் மிஸ் பண்ணனா ஒரே ஒரு போன் பண்ணு, நேரா பஸ் பிடிச்சி வந்துடுறேன். 7 hours இங்க இருப்பேன். சொன்னா கேளு குட்டிமா, ஃபீல் பண்ணாத, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். இல்லங்க, நீங்க இங்கே வேலை செஞ்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க என்ன? எங்க? புவி மாமா கடையில. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவங்க வேணாவா வேணா போன்னுவாங்க. நீ நடுவில் நான் மாட்டின்னு முடிக்கணுமா? நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இங்கே உங்க கூடவே இருக்கணும். நீ முடிவு பண்ணிட்டல? என்ன சொல்றீங்க? புருஷனை அவமானப்படுத்தணும்னு எந்த பொண்ணாவது நினைப்பாளா? உங்களை பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிற வேதனையில தான் சொன்னேன். என்ன போய் இப்படி? சாரி குட்டிமா, நான் உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்ல. என்னால புவி கிட்ட வேலை செய்ய முடியாது. மளிகை கடை பத்தில எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க இருந்தா பெருசா டெவலப் ஆக முடியாது. அதை விட எனக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். மாமா தான் 2-3 நாள்ல பதில் சொல்றேன்னு சொல்லிருக்காருல்ல. ஐயோ, அவங்க வேலை கொடுப்பா, நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? இந்த பேர் புவி ஒரு விதத்துல வேலை கொடுக்காத நல்ல விஷயமா தான் இருக்கு. அதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா டெவலப் ஆகி சீக்கிரமா செட்டில் ஆயிடலாம். பணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். இனிமே பணத்துக்காக எவன் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்க போறது இல்ல. எனக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். இது மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னோட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்போ பெங்களூர் போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? சாரி துளசி, தப்பா நினைக்காத. உனக்கு பிடிக்கலான்னு நான் போறதா தான் இருக்கேன். இது கூட ஒரு நல்லதுக்காக தான். உங்க இஷ்டம் போல செய்யுங்க துளசி. நீ ஒன்னும் மத்தவங்க மாதிரி உங்க திறமையை நான் சந்தேகப்படலங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலைனா நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. இந்த செக் நான் வாங்கிட்டு வந்ததே போயிட்டு பணத்தை தரணுன்றதுக்காக தான். வா போய் கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன, உனக்கு வீட்டுல வேலை இருக்கா? நீ பிஸியா இருந்தா சொல்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.